Hi friends, welcome to my channel. There is no substitute for hard work. இன்னைக்கான கோட் இதுதான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீக்லி பிளான் பார்ப்போமா? 6+1 ரூல். அதென்ன 6+1 அப்படின்னா 6 டேஸ் நல்லா படிக்கணும், 1 டே ரிலாக்ஸாக இருக்கணும். அல்லது சம்டைம்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஆனால் 1 or 2 hours மேலே அன்றைக்கி ரொம்ப படிக்காதீங்க. அதிகபட்சம் 1 hourக்குள்ளே படித்து முடிச்சிருங்க. ஏன்னா அந்த ஒரு நாள் எடுக்கிற ரெஸ்ட்டு தான் அடுத்த 6 நாள் உங்களை நல்லா ஃபோக்கஸாக வச்சுக்கும். இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி பாருங்கள், உண்மையிலே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. ஸோ மஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா பிவைக்கும் கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துடணும். ஏன்னா இது ரெண்டும் தான் நம்மளை வந்து ஸ்கோர் அதிகப்படுத்துறது. மேக்ஸிமம் ஆஃப் த பர்சன் இதில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. பட் நம்ம ஸ்டார்டிங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் டெய்லி பார்க்கணும். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2 or 3 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்கிங் பர்சனாக 2 சப்ஜெக்ட் போதும். ஏன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும்ல, அதனால ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ரொம்ப கம்மியாக எடுத்தாலும் நமக்கு போர் அடிச்சிடும். ஸோ டே 24, டே 30 அந்த வீக்கான பிளான், என்னோட பிளான் நான் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுக்கும். பிஒய்க்யூ பார்த்தா 70 கொஸ்டின் மினிமம், அதாவது ஒரு நாள் கிடையாது, அந்த வீக் ஃபுல்லாக 70 கொஸ்டின் பார்க்கணும். நான் வந்துட்டு வெறும் கொஸ்டின் ஆன்சர் அப்படிலாம் பார்க்க மாட்டேன், கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுறதுனால ஒரு 70 கொஸ்டின். இது வந்து மினிமம் தான், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் போகலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் டெய்லியும் பார்ப்பேன். ஏன்னா அது பார்க்க போய் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு. ஸோ டெய்லி பாருங்கள், நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணலாம், இல்லாட்டி யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்துக்கலாம். எக்கனாமி பார்த்தீங்கன்னா நான் 2 சப்ஜெக்டாக எடுத்திருக்கேன். எக்கனாமி, பாலிட்டி 2 சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஸோ எக்கனாமியில் வந்து இப்போ ரீசெண்டாக படித்ததை ரிவிஷன் பண்ணணும். இப்போ 2 or 3 டேஸ் படிச்சிருக்கேன். அதுக்கு 20 minutes கூட கம்மியாக தான் ஆகும். ஸோ அதை ரிவிஷன் பண்ணணும். சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ அண்ட் ஆர்பிஐ ஃபிஸ்கல் பாலிசி எல்லாமே 2 days போட்டிருக்கேன். ஏன்னா 2 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி. நான் கொஞ்சம் டீப்பாக படிக்க போகிறேன். இந்த டீப்பாக இப்போ படிக்கிறது அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம் அந்த அளவுக்குன்ற மாதிரி கொஞ்சம் டீப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் 2 days ஆகுது ஒரு சப்ஜெக்ட், அதாவது ஒரு இது முடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பாலிட்டி வந்து ஷெடியூல் பார்ட்ஸு, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. ஏன்னா பாலிட்டி தான் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நல்லா டீட்டெயிலாக படிக்கணுன்றதுக்காக இவ்வளோ போட்டிருக்கேன். ஃபுல்லாக நான் படிக்க போகிறதே இல்லை, நோட்ஸ் மேக்கிங் தான் இந்த இடத்துல போகும். சம்டைம்ஸ் நான் படிப்பேன், பட் இந்த எக்கனாமியை படிக்கிற அளவுக்கு டீப்பாக படிக்க மாட்டேன். இது கொஞ்சம் ஓவராலாக நோட்ஸ் மேக்கிங் எப்படி படிக்கணும், எந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஓவராலாக ரீட் பண்ணிடுவேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7 hours இருக்குது. பட் நான் சூஸ் பண்ணது எவ்வளோ தெரியுமா? 4 to 4.5 hours மட்டும்தான். ஓகேவா? ஏன்னா ரொம்ப படிச்சிங்க, ஃபுல் டைமும் அந்த 7 hours படிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பர்ன் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் 4 to 4.5 hours நான் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒர்க் இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு சிஸ்டம் மேக் பண்ணுன்றதுக்காக 4 to 4.5 hours நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படியா இருந்தாலும் நான் அந்த டைமில் படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எக்கனாமிக்கு வந்துட்டு 1.5 hours, பாலிட்டிக்கு 1.5 hours, பிஒய்க்யூ 30 minutes, கரண்ட் அஃபேர்ஸ் 30 minutes, ரிவிஷன் வேணால் 20 minutes அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? நான் ஃபுல்லாக ரிவிஷன் அப்படி பண்ண மாட்டேன், சும்மா ஒரு கிளான்ஸ் பார்ப்போம்ல என்ன படித்தோம் அப்படின்றது. அந்த ஒரு கிளான்ஸ்க்காக 20 minutes, மொத்தம் 4 hours 20 minutes ஆகும். ஓகேவா? நீங்கள் 7 hours அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஷெட்யூல் போட்டுட்டீங்க அப்படின்னா பர்ன் அவுட் ஆகிடுவீங்க. இப்போ நான் எக்கனாமி படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 1.5 hours படிக்கிறேன். சம்டைம்ஸ் 10 minutes சேர்த்து படிக்கணும்னு தோணும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்திருக்கும், அது கொஞ்சம் கவர் ஆகாமல் இருக்கும். ஒரு 10 minutes சேர்த்து படிப்பேன் நான். இப்படி சேர்த்து இங்கே ஒரு 10 minutes, இங்கே ஒரு 10 minutes சேர்த்து நம்ம படிக்கணுன்ற வரப்ப 7 hoursக்கும் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு ஒரு கில்ட்டி கான்சியஸ் கண்டிப்பாக வரும். ஸோ 7 hours போட வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கோட் தான், ஸ்மால் ஸ்டெப்ஸ் ஆர் பெட்டர் தென் நோ ஸ்டெப்ஸ். 7 மணி நேரம் 4 நாள் படிச்சுட்டு 3 நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 4.5 மணி நேரம் தினமும் படிக்கிறது எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. அதுதான் நான் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? என் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக அப்படிலாம் இல்லைல்ல, வாட் இஸ் வாட் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும்னு நான் ஆசைப்படுவேன். தேவையில்லாமல் டெக்கரேஷனுக்கு அதுக்கெலாம் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா நானும் படிக்கணும், அப்படி தானே? நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு தேவையில்லாமலாம் பேசி ஒரு 1/2 hour 1 hour வீடியோ பார்த்தேன்னா அது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், உங்கள் டைமிங் அஃபெக்ட் ஆகும். ஸோ வாட் இஸ் வாட் மட்டும் நான் சொல்லிடுவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஓகேவா? ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், டேக் கேர். நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தயவு செஞ்சு எந்த தேவையில்லாத விஷயத்துக்கும் மனசை போட்டு குழப்பிக்காமல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம எல்லாருமே ஜெயிப்போம், ஒரு நம்பிக்கையோட பயணிப்போம். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.